ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பன்னீர் மோமோஸ் எப்படி பண்ணுறதுனோ அதுக்கு சைடிஷாக ஒரு மோமோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மோமோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் பண்ணி காட்டுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு வந்து நல்லா கிணத்துல ஒட்டாமல் வந்தோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பித்தோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உள்ளே வச்சு வேக வைக்க போகிறோம் திருப்பி இந்த ஸ்டஃபிங்கை. அதனால் இதில் போடுற எல்லா வெஜிடபிளும் வந்து லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து காய் சேர்த்துடலாம். இதில் வந்து மெயினாக வந்து முட்டைக்கோஸ் சேர்ப்பாங்க. முட்டைக்கோஸ் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் மோமோஸ்க்கு. அதனால் மறக்காமல் வந்து ஒரு முட்டைக்கோஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும், கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் மெயினாக வந்து முட்டைக்கோஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு பன்னீர் வந்து எடுத்து நல்லா துருவி சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கில் வந்து ஃபுல்லாக வந்து காரத்துக்கு வந்து நம்ம வந்து பெப்பர் தூள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம், மிளகுத்தூள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு மிளகுத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்கை திருப்பி உள்ளே வச்சு வேக வைக்க போகிறதுனால ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தழைலாம் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிற டைம் வரைக்கும் நம்ம மாவு வந்து ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் மாவு ஊறணுன்னு வேண்டாம். ஸோ இப்போ பன்னீர் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவும் 10 நிமிஷம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்கிறதோட அதோட கொஞ்சம் குட்டி சைஸாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பாலாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தேன்ல, அதுக்கு வந்து ஒரு 5 பால்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மாவு வந்து அதிகமாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவு வந்து தேய்ச்சிக்கலாம். லைட்டாக வந்து தொடு மாவில் நல்லா தொட்டுட்டு இந்த திக்னஸ்க்கு வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா குட்டியாக இந்த சைஸ்க்கு தேய்ச்சா போதும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப நிறையவும் வைக்காதீங்க. நிறைய வச்சிங்கன்னா ஃபோல்ட் பண்ணும்போது வெளில வந்துடும். கம்மியாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு சாப்பிடும்போது உள்ள ஸ்டஃபிங் இல்லாமல் மாவு மட்டும் இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரங்களை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மடிக்க வரலை, கொஞ்சம் ஒட்டி பிடிக்கல அப்படின்னா லைட்டாக ஓரத்தில் வந்து தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சுக்கலாம். ஸோ ஒரு ஓரத்தை மடிச்சிட்டே வந்துட்டு இன்னொரு ஓரத்தோடு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோமோஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொன்றும் இந்த நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கூம்பு மாதிரி மேலே கொண்டு வரலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சைடில் கொண்டு வரலாம். ஸோ நம்ம ஃபோல்டிங்ஸ்லாம் நம்மளை பொறுத்து தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது எதுவோ அது மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு மோமோஸும் நான் மடிச்சுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி எல்லா மோமோஸையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இங்கே தண்ணி ஊற்றி ஒரு தட்டு மேலே வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த சைஸுக்கு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் மோமோஸ் வெந்த பிறகு எடுக்கும்போது அடியில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ மோமோஸை வரிசையாக வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். மோமோஸ் வைக்கிறப்போ நீங்கள் ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா வந்து நம்ம மைதா மாவில் பண்ணிக்கிறதுனால வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிடுச்சு அப்படின்னா ஷேப் வந்து அப்புறம் நம்மளுக்கு எடுக்கும்போது கரெக்டாக கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம இட்லி வேகிற அளவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், நம்மளோட மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த மோமோஸ்க்கு சூப்பரான ஒரு மோமோஸ் சட்னி பண்ண போகிறோம். இந்த மோமோஸை இந்த சட்னியோடு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். மறக்காமல் இந்த மோமோஸ் சட்னி செஞ்சு பாருங்கள். அந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் வந்து 2 தக்காளி 2 தக்காளிக்கு நான் 5 வரமிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக தான் பண்ணுவாங்க. 6லேருந்து 7 மிளகா கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தோல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த தக்காளியோட தோடை எடுத்துகிட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அந்த தக்காளியும் வரமிளகாயும் வெந்ததை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அரைச்சோம்ல தக்காளி அண்ட் வரமிளகா அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ்லாம் சேர்ப்பாங்க. அது சேர்க்காமல் செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து சட்னி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். கடைசியாக நல்லா சுருண்டு வரும்போது நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு புளிப்பு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் சட்னி நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி. ஸோ மறக்காமல் இந்த பன்னீர் மோமோஸ் செய்யும்போது பன்னீர் மோமோஸோ இல்லை நீங்கள் என்ன மோமோஸ் வெஜ் மோமோஸ் இல்லை சிக்கன் மோமோஸ் என்ன செஞ்சாலும் மறக்காமல் இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மோமோஸும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்ம தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சதுனால அடிப்பாகம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ மோமோஸும் அதுக்கு சைடிஷாக மோமோஸ் சட்னியும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா இதே ரெசிப்பியை நீங்கள் கோதுமை மாவுலேயும் செஞ்சு சாப்பிட்லாம். கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பை பாய்.